Hello students, function அதோட definition அதான் பார்க்க போறோம். Let A and B any two non-empty sets, then a function from A to B is a rule that assign to each element of set A one and only one element of set B, that is F such that A to B where y is equal to f of x, x belongs to A and y belongs to B. இப்போ இதுதான் அதோட டெஃபினேஷன். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா A அண்டு B அப்படின்றது டூ நான் எம்டி செட்ஸ். இதோட ஃபங்க்ஷன் வந்து A to B அப்படின்னாக்கா A அப்படின்ற செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் பியில் இருந்துச்சுனாக்கா அது ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், இது வந்து ஏ அப்படின்ற செட்டு, இது வந்து பி அப்படின்ற செட்டு. ஓகே, இப்போ ஏன்ற செட்டில் வந்து ஏ பி சி அந்த எலமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறேன். பின்ற செட்டில் வந்து 1 2 3 4 இதை கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இந்த செட்டு ஏ அப்படின்றத நம்ம என்னப்பா சொல்லுவோம்? எஸ். இது வந்து டொமைன். அதே போல் செட்டு பி இதை வந்து என்னப்பா சொல்லுவோம்? எஸ். இது வந்து கோடொமைன். இப்போ டொமைன் அப்படின்ற செட்டுக்குள்ள உள்ள இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னப்பா சொல்லுவோம்? எஸ். இது வந்து ப்ரீ இமேஜ். அதே போல கோ டொமைனுக்குள்ள உள்ள இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னப்பா சொல்லுவோம்? எஸ். இது வந்து இமேஜ். ஓகே, இதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ அகைன் நான் ஒரு செட்டை வந்து கன்சிடர் பண்ணுறேன். இது வந்து செட் ஏ, இது வந்து செட் பி. ஓகே, ஏன்ற செட்டுக்குள்ளே வந்து ஏ பி சி இந்த எலமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறேன். பின்ற செட்டுக்குள்ளே வந்து 1 2 3 4 இதை கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஏ டு பி தான் மேப்பிங். ஸோ இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஓகேவா? ஏ இஸ் மேப்பிங் டு 1, B is mapping to 2, C is mapping to 3. ஓகே, இப்போ இது வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருந்துச்சுனாக்கா அது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், டொமைனில் உள்ள ஏக்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. அதே போல் பிக்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் 2 மட்டும்தான் இருக்குது. அதே போல் சிக்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் 3 மட்டும்தான் இருக்குது. ஓகே, therefore இதை வந்து என்னன்னு சொல்லிடலாம்? எஸ், இட் இஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதில் கோ டொமைன் அப்படின்றது எதுப்பா? இது. இந்த கோ டொமைனில் எந்தெந்த எலமெண்ட்ஸ்ப்பா மேப்பிங்கில் இருக்குது? எஸ், 1 மேப்பிங்கில் இருக்குது, 2 மேப்பிங்கில் இருக்குது, 3 மேப்பிங்கில் இருக்குது. ஓகே, இப்போது இந்த 3 எலமெண்ட்ஸையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா எஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அதே போல் இன்னொரு டயக்ராம் அதை பாருங்கள். இது வந்து செட் ஏ அப்படின்னும் இதை வந்து செட் பி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஏன்ற செட்டுக்குள்ளே வந்து ஏ பி இந்த 2 எலமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறேன். பின்ற செட்டுக்குள்ளே வந்து 1 2 இதை கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதோட ஃபங்க்ஷன் வந்து மேப்பிங் ஏ டு பி. ஸோ இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ஏ இஸ் மேப்பிங் டு 1, பி இஸ் மேப்பிங் டு 2 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து ஃபங்க்ஷனாக டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் பியில் இருந்துச்சுனாக்கா அது வந்து ஃபங்க்ஷன். இப்போ டொமைனில் உள்ள ஏ அதுக்கு ஒரே ஒரு இமேஜ் தானப்பா இருக்குது? எஸ், தட் இஸ் 1. அடுத்து பி இதுக்கு ஒரே ஒரு இமேஜ் தானப்பா இருக்குது? எஸ், தட் இஸ் 2.
ஸோ இதை என்ன சொல்லிடலாம் எஸ் இட் இஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? எஸ் 1. 1 இஸ் இமேஜ் ஆஃப் ஏ அண்டர் தி ஃபங்க்ஷன் எஃப். அதே போல் எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2. இதில் 2 இஸ் தி இமேஜ் ஆஃப் பி அண்டர் தி ஃபங்க்ஷன் எஃப். இது அப்படியே மாற்றி எழுதி பாருங்க. இப்போ இதில் பாருங்கள், டோட்டலாக ஒரு 4 டயக்ராம் இருக்குது. இந்த 4 டயக்ராமையும் ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் பியில் இருந்துச்சுனாக்கா அதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ ஏ அதோட இமேஜ் வந்து 1, பி அதோட இமேஜ் வந்து 2, சி இதோட இமேஜ் வந்து 3. ஓகே, அப்போ ஏ பி சி இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லிடலாம் எஸ் இட் இஸ் ஃபங்க்ஷன். ஓகே, அதே போல் இங்கே பாருங்கள், டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் பியில் இருந்துச்சுனாக்கா அதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஏ அதோட இமேஜ் வந்து 1, பி அதோட இமேஜ் வந்து 1, சி அதோட இமேஜ் வந்து 2. அப்போது ஏக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது, பிக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது, சிக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லிடலாம் எஸ் இட் இஸ் ஃபங்க்ஷன். ஓகே, அதே போல் இதை பாருங்கள், டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து ஃபங்க்ஷன். இப்போது டொமைனில் உள்ள ஏவுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, பிவுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. பட் எதுக்கு இமேஜ் இல்லை? எஸ் சிக்கு வந்து இமேஜ் இல்லை. இப்போ இதில் டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்குமே ஒரே ஒரு இமேஜ் இருக்கணும். பட் இதில் வந்து சிக்கு மட்டும் இல்லாதனால இதை என்ன சொல்லிடலாம்? எஸ் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ அதே போல் இங்கே பாருங்கள், டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருந்துச்சுனாக்கா அதுதான் ஃபங்க்ஷன். இப்போது இங்கே டொமைனில் உள்ள ஏ இருக்குல்ல, ஏக்கு வந்து 1 அப்படின்ற இமேஜ் இருக்குது, 2 அப்படின்ற இமேஜ் இருக்குது. அப்போ டொமைனில் உள்ள ஒரு எலமெண்ட்ஸுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே வந்து 2 இமேஜ் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லிடலாம்? எஸ் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அதான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ஆர் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதோட டெஃபினேஷன் வந்து a function f such that a to b is 1-to-1 if image of distinct element of a are distinct under f. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஏ அப்படின்ற செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து ஏ அப்படின்ற ஒரு செட்டு, பி அப்படின்ற ஒரு செட்டை வந்து கன்சிடர் பண்ணுறேன். இப்போ ஏவில் வந்து ஏ பி சி எலமெண்ட்ஸ் எடுக்கிறேன், பின்ற செட்டில் வந்து 1 2 3 இது எடுக்கிறேன். ஓகே, இப்போ இதோட ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஏ டு பி தான் மேப்பிங். இப்போ இங்கே பாருங்கள், ஏ இஸ் மேப்பிங் டு 1, பி இஸ் மேப்பிங் டு 2, சி இஸ் மேப்பிங் டு 3 அப்படின்னாக்கா இப்போ டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே ஒரு யூனிக் இமேஜ் இருக்காப்பா? எஸ் இருக்குது. ஏன்னாக்கா அதோட இமேஜ் 1 மட்டும்தான், பி அப்படின்னாக்கா அதோட இமேஜ் 2 மட்டும்தான், சி அப்படின்னாக்கா அதோட இமேஜ் வந்து 3 மட்டும்தான். ஓகே, ஸோ இது போல் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அதே போல் வந்து
இன்னொரு ஏன்ற செட்டு, அதே போல் பி அப்படின்ற செட்டை கன்சிடர் பண்ணுறேன். ஏன்ற செட்டில் வந்து ஏ பி சி எலமெண்ட்ஸ் எடுக்கிறேன். பின்ற செட்டில் வந்து 1 2 3 4 இதை கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து ஏ டு பி தான் மேப்பிங்கில் இருக்குது. ஸோ அதான் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது ஏவை வந்து பி கூட மேப்பிங் பண்ணுறேன், பியை வந்து 2 கூட மேப்பிங் பண்ணுறேன், சியை வந்து 4 கூட மேப்பிங் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ நமக்கு 1 to 1 அப்படின்னாக்கா என்னன்னு தெரியும். ஏன்ற செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது ஏ அதோட இமேஜ் வந்து 1 மட்டும்தான், யூனிக் இமேஜ் தான். பி அதோட இமேஜ் வந்து 2, அப்போ இதுவும் யூனிக் இமேஜ் தான். சி அதோட இமேஜ் வந்து 4, ஸோ இதுவும் யூனிக் இமேஜ் தான். ஸோ ஏன்ற செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. ஸோ இதை என்னன்னு சொல்லிடலாம், எஸ் இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ அதே போல் பாருங்கள், இன்னொரு டயக்ராம் கன்சிடர் பண்ணுவோம். இது செட் ஏ, இது வந்து செட் பி. செட் ஏவில் ஏ பி அண்ட் சி எடுக்கிறேன். செட் பியில் 1 2 3 அண்ட் 4 எடுக்கிறேன். ஓகே, இப்போ ஏ டு பி தான் மேப்பிங். ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து எஃப். இப்போ இங்கே பாருங்கள், ஏ வந்து 1 கூட மேப்பிங் பண்ணுறேன், பியை வந்து 2 கூட மேப்பிங் பண்ணுறேன், அதே போல் சியவும் 2 கூட மேப்பிங் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாப்பா? எஸ். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா ஏன்ற செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருந்தால் தான் அது 1 to 1. இப்போ ஏக்கு வந்து ஒரு யூனிக் இமேஜ் 1 இருக்குது. பட் இங்கே பிக்கும் 2 தான் இமேஜ், சிக்கும் 2 தான் இமேஜ். பிக்கு சிக்கும் யூனிக் இமேஜ் இல்லை. ஓகே, ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லிடலாம், எஸ் இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் ஆர் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்டு இன்டு ஃபங்க்ஷன். இதில் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எ ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் a to b is on to if every element of b is image of some element of a. That is on to அப்படின்னாக்கா கோடொமைன், அதுவும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓகே. இப்போ நான் ஒரு டயக்ராம் எடுக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஏன்ற செட்டு, இது வந்து பின்ற செட்டு. நான் ஏன்ற செட்டில் வந்து ஏ பி சி இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். பின்ற செட்டில் வந்து 1 2 3 இந்த எலமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஏ டு பி அப்படின்றதுனால இதோட ஃபங்க்ஷன் வந்து எஃப் அப்படின்னு இருக்கும். இப்போது ஏ இஸ் ரிலேட்டட் டு 1, பி இஸ் ரிலேட்டட் டு 2, சி இஸ் ரிலேட்டட் டு 3 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி இருக்கணும், இதோட ரேஞ்சும் இதோட கோடொமைனும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது கோடொமைன் அப்படின்றது இது. ஓகே, இப்போ கோடொமைன் எத்தனை பாருக்கு, 3. அதே போல் இந்த கோடொமைனில் உள்ள மேப்பிங்காக இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் ரேஞ்ச். இப்போ இதில் வந்து 1 மேப்பிங்கில் இருக்குது, 2 மேப்பிங்கில் இருக்குது, 3யும் மேப்பிங்கில் தான் இருக்குது. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து எத்தனைப்பா, எஸ் 3. ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 3, தட் மீன்ஸ் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னு வந்ததுனால இட் இஸ் என்ன சொல்லிடலாம், எஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். நான் இன்னொரு செட்டு வந்து கன்சிடர் பண்ணுறேன். இது ஏ அண்டு இது வந்து பி. இப்போ ஏன்ற செட்டில் ஏ பி சி, பின்ற செட்டில் வந்து 1 2 3 இதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதோட ஃபங்க்ஷன் வந்து எஃப். இப்போ ஏவை வந்து 1 கூட மேப்பிங் பண்ணுறேன், பியையும் 1 கூட மேப்பிங் பண்ணுறேன், அண்ட் சியை வந்து 2 கூட மேப்பிங் பண்ணுறேன். ஓகே, இப்போது இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணணும். நமக்கு ஆன் டு அப்படின்னாக்கா கண்டிஷன் தெரியும், ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா
இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஏன்ற செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் தான். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், கோடொமைனில் உள்ள மேப்பிங்கில் உள்ள எலமெண்ட்ஸ் எத்தனைப்பா இருக்குது? எஸ், 1 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து ரேஞ்ச் 2. கோடொமைன் எத்தனை இருக்குது? 3. அப்போ 2 நாட் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லிடலாம்? எஸ், நாட் ஆன் டு. நாட் ஆன் டுனாக்கா இது என்ன சொல்லிடலாம்? எஸ், அதுதான் இன்டு ஃபங்க்ஷன். ஓகே ஓகே இப்போ இதில் பாருங்கள், இந்த கொடுத்துருக்க எல்லா டயக்ராமும் ஃபங்க்ஷனாக அப்படி ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இது 1 to 1 ஆன் டூவா அல்லது இன்டூவா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போது இந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே ஒரே ஒரு இமேஜ் இருந்துச்சுனாக்கா அது வந்து ஃபங்க்ஷன். இப்போ இதில் டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே ஒரு இமேஜ் இருக்குது. ஏனாக்கா அதுக்கு 1, அது மட்டும்தான் இமேஜ். பினாக்கா அதுக்கு 1, அது மட்டும்தான் இமேஜ். சினாக்கா 1, அது மட்டும்தான் இதோட இமேஜ். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிடலாம்? எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது இது 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ 1 to 1 அப்படின்னாக்கா நமக்கு தெரியும், டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே யூனிக் இமேஜ் இருந்துச்சுனாக்கா அதுதான் 1 to 1. இப்போ இங்கே வந்து ஏபிசிக்கு வந்து யூனிக் இமேஜ் இருக்காப்பா? எஸ், இல்லை. ஏபிசி 3க்குமே 1 தான் இமேஜாக இருக்குது. ஸோ இது வந்து யூனிக் இமேஜ் இல்லை. ஸோ இது என்ன சொல்லிடலாம்? எஸ், இது வந்து நாட் 1 to 1 அப்படின்னு சொல்லிடலாம். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா அதுதான் ஆன் டு. ஓகே, இப்போ இதில் வந்து ரேஞ்சு அப்படின்னாக்கா கோடொமைனில் மேப்பிங்கில் இருக்கிற எலமெண்ட்ஸை தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோடொமைன்றது இதில் மேப்பிங்கில் இருக்கிறது எத்தனை எலமெண்ட்ஸ்ப்பா? எஸ், 1 மட்டும்தான். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 1. கோடொமைனில் எத்தனை எலமெண்ட்ஸ்ப்பா இருக்குது? எஸ், 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்குது. 1 வந்து 3க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ இதை என்ன சொல்லிடலாம்? எஸ், நாட் ஆன் டு. தட் மீன்ஸ் நாட் ஆன் டு அப்படின்னாக்கா இது வந்து இன்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே போல் இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் வந்து டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருந்துச்சுனாக்கா அதை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஏக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது, பிக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது, சிக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லிடலாம்? ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ அடுத்தது 1 to 1 அப்படின்னாக்கா இந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே யூனிக் இமேஜ் இருக்கணும். இங்கே வந்து யூனிக் இமேஜ் இருக்காப்பா? எஸ், இல்லை. ஏக்கும் பிக்கும் 1 தான் இமேஜ் அப்படின்னு வருது. ஸோ ஏக்கு தனியாக ஒரு இமேஜ் இருக்கணும், பிக்கு தனியாக ஒரு இமேஜ் இருக்கணும். பட் ஏக்கும் பிக்கும் சேம் எலமெண்ட்ஸ் 1 வந்து இமேஜாக இருக்கிறதுனால இது வந்து யூனிக் இமேஜ் கிடையாது. ஸோ இதை என்ன சொல்லிடலாம்? எஸ், இட் இஸ் நாட் 1 to 1. ஓகே, இப்போ இது ஆன் டு 1 செக் பண்ணணும். ஆன் டு அப்படின்னாக்கா ரேஞ்சு இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். இப்போ இதில் ரேஞ்சுனா எதுப்பா? கோடொமைனில் உள்ள மேப்பிங்கில் உள்ள எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது? மேப்பிங்கில் வந்து 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. கோடொமைனில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 2 வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு 3 தான். 2 வந்து ஈக்குவல் டு 3 கிடையாது. ஸோ இது வந்து நாட் ஆன் டு. தட் மீன்ஸ் நாட் ஆன் டுனா இது என்னன்னு சொல்லிடலாம்? எஸ், இட் இஸ் இன்டு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ அதே போல் இந்த டயக்ராம் பாருங்கள், கோடொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருந்துச்சுனாக்கா அது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஏக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது, பிக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது, சிக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். அடுத்து இது 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா இந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் யூனிக் இமேஜ் இருக்கணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஏ அப்படின்னாக்கா 3 மட்டும்தான் அதோட இமேஜ், பி அப்படின்னாக்கா 1 மட்டும்தான் அதோட இமேஜ். ஸோ யூனிக்காக தான் இருக்குது. சி அப்படின்னாக்கா 2 மட்டும்தான் அதோட இமேஜ். ஸோ 2வும் யூனிக் தான். அப்போது இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே யூனிக் இமேஜ் தான் இருக்குது. ஸோ இது என்னென்னு சொல்லிடலாம்? எஸ், இட் இஸ் 1 to 1 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ இது வந்து ஆன் டுவா அப்படின்னு செக் பண்ணணும். ஆன் டுனாக்கா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இப்போ ரேஞ்ச் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? கோடொமைனில் உள்ள மேப்பிங்கில் உள்ள எலமெண்ட்ஸ். இப்போ 1 2 3 இது 3மே மேப்பிங்கில் தான் இருக்குது. ஸோ ரேஞ்ச் வந்து 3. கோடொமைனில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 3. இப்போ 3 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்ததுனால இது என்ன சொல்லிடலாம்? எஸ், இட் இஸ் ஆன் டு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து இந்த டயக்ராம் பாருங்கள்,
இதில் டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு இமேஜ் இருந்துச்சுனாக்கா அதை தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதில் பிக்கும் சிக்கும் மட்டும்தான் இமேஜ் இருக்குது, ஏக்கு வந்து இமேஜ் இல்லை. ஸோ இதை என்ன சொல்லிடலாம்? எஸ், இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, அதே போல் இங்கே பாருங்கள், டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருந்துச்சுனாக்கா அதுதான் ஃபங்க்ஷன். பட் இதில் வந்து ஏக்கு மட்டும்தான் இமேஜ் இருக்குது, பி அண்ட் சிக்கு வந்து இமேஜ் இல்லை. ஸோ இதை என்ன சொல்லிடலாம்? எஸ், இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அதே போல் இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருந்துச்சுனாக்கா அது வந்து ஃபங்க்ஷன். இப்போ ஏக்கு வந்து 1 இமேஜாக இருக்குது, பிக்கு வந்து 3 மட்டும் இமேஜாக இருக்குது, சிக்கு வந்து 1 மட்டும் இமேஜாக இருக்குது. ஸோ இதை வந்து என்ன சொல்லிடலாம்? எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ அடுத்தது இது 1 to 1 அப்படின்னு செக் பண்ணணும். 1 to 1 அப்படின்னா டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே யூனிக் இமேஜ் இருக்கணும். பட் இங்கே பாருங்கள், ஏக்கும் 1 தான் இமேஜ், சிக்கும் 1 தான் இமேஜ். அப்போ ஏக்கும் சிக்கும் சேம் எலமெண்ட்டு தான் இமேஜாக வர்றதுனால இதை என்ன சொல்லிடலாம்? எஸ், இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது என்ன செக் பண்ணணும்? ஆன் டூ. ஆன் டூ அப்படின்னா நமக்கு தெரியும், ரேஞ்சு கோடொமைன் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா அது ஆன் டூ. இப்போ இதோட ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோடொமைனில் எத்தனை எலமெண்ட்ஸ் மேப்பிங்கில் இருக்குது? எஸ், 1 3 தான். ஸோ 2 எலமெண்ட்ஸு. கோடொமைன் இங்கே எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 3 அப்போ எஸ் இல்லை, 2 நாட் இஸ் ஈக்குவல் டு 3 தான். அப்போது இது என்ன சொல்லிடலாம்? எஸ், நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லிடலாம். நாட் ஆன் டூ அப்படின்னாக்கா என்னது? எஸ், அதை வந்து இன் டூ அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, தேங்க்யூ.